மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 64. தருண் பதறி போனான். அம்மா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த ஆள் உங்களை ஏதாச்சும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? அவன் பதட்டம் உணர்ந்து தன்னை அமைதிப்படுத்தி கொண்டார் தமயந்தி. ஒன்றும் இல்லடா, சும்மாதான். எப்பவும் இல்லாம சும்மா எதுக்கு இந்த மாதிரி பேச்சு? உங்களுக்கு தான் உங்க புருஷன் தெய்வமாச்சே. அவர் பண்றது சரி, அவர் சொல்றது சரி, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கொஞ்சம் அதட்டலாக கேட்டான் தருண். நிகழ்ந்ததை கூறினார் தமயந்தி. ஆனால் முரளி கூறிய வார்த்தைகளை மறைத்து விட்டார். எனக்கு என்னவோ உங்க அப்பா மேல சந்தேகமா இருக்குடா. உன்னோட பெரியப்பா வீட்டுக்காக கடன் வாங்கல போல. அதுதான் எனக்கே தெரியுமே. என்னடா சொல்ற? அன்னைக்கே பெரியம்மா அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் தான் கேட்டனே. பெரியம்மா மாடுலர் கிச்சன் கேட்டாங்களாம். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அவ்வளவு பணம் கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கப்புறம் செஞ்சு தரேன்னு பெரியப்பா சொன்னாராம். அதே போல் 4 மாதம் கழித்து தான் அதை செஞ்சாராம். கடன் வாங்கினவர் எதுக்கு அந்த 4 மாதம் டைம் எடுக்க போகிறாரு அப்படின்னு பெரியம்மா அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வீட்டுக்காக கடன் வாங்கலைன்னு. கூடவே எனக்கு சந்தேகம், அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு. ஒருவேளை பெரியப்பாவோட கையெழுத்தை போட்டு இவர் கடன் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு கூட யோசித்தேன். கஜா கிட்ட ஓகே, ஆனால் மற்ற 4 பேர், அவங்க எல்லாம் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அதனால தான் நானே புரியாமல் இருக்கேன். கடன் பெரியப்பா தான் வாங்கியிருக்காரு, ஆனால் அவருக்காக இல்லை. பெரியம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா அவங்க கிட்ட எதையாச்சும் பெரியப்பா மறைப்பாரா? இப்படியெல்லாம் நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேம்மா. எனக்கு நடந்தது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. தருணு, நீ யோசிச்ச மாதிரி நிச்சயம் இதில் உங்கள் அப்பா ஏதோ சம்மந்தப்பட்டு இருக்காருடா. எப்படி சொல்கிறீங்க? மிருனாவோட மாமனார் வீட்டில் எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அவள் மாமனார் பூடகமாக ஏதோ சொன்னதும் உங்கள் அப்பா பொட்டி பாம்பா அடங்கிக்கிட்டு அவள் கல்யாணத்தை தான் எடுத்து நடத்துகிறதா வாக்கு கொடுத்துட்டாரு. செலவு எல்லாம் கூட அவரே பண்ண போகிறாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. முன்ன மாதிரி இருந்தால் நான் கூட பாசத்தில் பண்ணுறாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போ நீ சொல்லி சொல்லி கொஞ்சம் அவரை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டேனில்ல, அதனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அவர் பாசத்தில் இதை பண்ணலை, ஏதோ பயத்தில் பண்ணுறாருன்னு. உங்கள் அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்காருடா. என்ன பண்ணாருன்னு தெரியல. விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். அவர் அக்கா கல்யாணத்துக்கு பண்ணுறது எதையும் தடுக்க வேண்டாம். அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இதையாச்சும் பண்ணி கழிக்கட்டும். தருணு, என்னம்மா நீ சொன்னது உண்மையா? எது? நிச்சயமாக பெரியப்பா இந்த வீட்டை கட்டுறதுக்காக பணம் வாங்கலையா? அவர் குரல் உள்ளே இறங்கியது. இதைத்தானேம்மா நான் இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தெரியுதா நான் ஏன் அந்த வீட்டுக்கு வர்றதில்லைன்னு? அது பெரியப்பா பெரியம்மாவுக்காக ஆசையாக பார்த்து பார்த்து கட்டின வீடு. ரொம்ப ஈஸியாக அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு நாம் அங்கே இருக்கோம். இப்போ சொல்லுங்க, எனக்கு அந்த வீட்டுக்கு வர உடம்பு கூசணுன்னு சொல்கிறேனே, அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? மீண்டும் உடைந்து அழ ஆரம்பித்தார் தமயந்தி. அவர் கையில் இருந்து ஃபோனை வாங்கிய வருண், அண்ணா சும்மா இரு, ஏன் இப்படி பண்ணுற? இப்படி ஏதேதோ பேசி பேசி தான் அம்மாவை எப்போ பார்த்தாலும் அழ வைக்கிற என்றான் கோபமாக. டேய் என்று அதட்டினான் தருண். நீயாச்சும் அம்மாவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. இல்லைன்னா நீயும் இப்படி தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டிவிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு விவரம் தெரியாமல் தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கடையில் உட்காந்து வியாபாரம் பார்க்குறேனா. எல்லாரும் அப்பா கிட்ட என்ன எப்படி பெருமையாக சொல்கிறாங்க தெரியுமா? டேய், வியாபாரம் வேற, வாழ்க்கை வேற. பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது, மனுஷங்களையும் புரிஞ்சுக்க தெரியணும். நீ என்ன பெரியப்பா விட சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிடுவியா? அவர் ஏமாந்து நிற்கல? உனக்கு எப்பவும் பெரியப்பா பெரியம்மா அக்கா இவங்க மட்டும்தான் உசத்தி. அவங்கள மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு பேசுவ என்றான் இன்னும் கோபமாக. சரி விடு, நான் எதுவும் பேசலை. அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். ஆனால் திரும்பவும் அவங்கள அழ வைக்காத. சரிடா அம்மா பையா, நான் உன்னோட அம்மாவை எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? கொடு. சிரித்து கொண்டே கோரினான் தருண். எனக்கு சிரிப்பு வரல என்று விட்டு கோபம் குறையாமலேயே தமயந்தியிடம் கொடுத்தான் வருண். என்னம்மா அடியாலெல்லாம் வச்சு மிரட்டுறீங்க? உங்கள் பையன் என்னை வந்து அடிச்சிடுவான் போலையே. டேய் சும்மா இருடா, நான் இருக்கிற நிலைமை தெரியாமல் நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. விடுங்கம்மா, இப்போ அழுதா மட்டும் எதையாச்சும் போய் மாற்ற முடியுமா? இனி என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்பா பயத்தில் தான் எல்லாத்தையும் பண்ணுவார் போல. ஆனால் நீங்கள் பாசத்தோடு பண்ணுங்க, அது போதும். சரி சொல்லுங்க, அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி பழகுறாங்க? அக்காவுக்கு அங்கே ஓகேவா? தமயந்தியின் முகம் உடனே மலர்ந்தது. டேய் தருணு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நாங்கள் போனப்போ வீட்டில் அவளோட பெரிய மாமனார் மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அவள் மாமியார் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்கடா.
அவளை நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, அக்கா உங்ககிட்ட பேசினாளா? அவர் அமைதியாக இருந்தார். சரி விடுங்கம்மா, அவளை பற்றி தான் தெரியும் இல்ல. அவ பேசுகிறாளோ இல்லையோ, நீங்கள் அவகிட்ட பாசமாக பேசுங்க. அவளும் சீக்கிரமாக மாறிடுவா. ம் என்றவர் செவிகளில் அவள் கூறிய வார்த்தைகள் ஒலித்தன. தவறு செய்துவிட்டேன். அவர்கள் வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று சொன்னபோதே அவர்களை தடுத்திருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் இவர்தானே என்று வெற்றியின் மேல் அவருக்கு கோபம் வந்தது. அன்று மிருணாளினி வீட்டை விட்டு செல்லப் போவதாக வெற்றியிடம் சொல்லிவிட்டு வந்த பிறகு அன்று இரவே தமயந்தியிடம் கண்ணீர் வடித்தார் வெற்றி. கடைக்கு வந்து வீட்டை விட்டு போக போறதா சொல்றாமா. நான் வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்தும் என்னை மதிக்க மாட்டேன்றா. நம்மளை வேண்டாம்னு நினைக்கிறா. படிக்க வச்ச வரைக்கும் இந்த சித்தப்பாவோட தயவு வேணும் போல. அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டுடுறாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தும் நான் பேசுறதையே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றா. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதுதான் அண்ணன் கடையில் போட்ட முதலீடு பணத்தை கொடுத்து கம்பெனி ஆரம்பிச்சுக்க சொல்ல போகிறேன். சரிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவள் பாசம் வேணும்னா தப்பாக இருக்கலாம். நாம் உண்மையாக தானே பாசம் வச்சுருக்கோம். அவங்க பணம் நமக்கு எதுக்கு? நீங்கள் தந்துடுங்க. அன்று வெற்றி வடித்த கண்ணீர் நீலி கண்ணீர் என்று இப்பொழுது புரிந்தது. அவர்களை வீட்டை விட்டு செல்ல வேண்டாம் என்று நான் தடுக்காத போது நான் தடுத்ததாக அவள் கூறினாளே. அதேபோல் மற்றொன்றும் கூறினாளே. தன் சித்தப்பா கம்பெனி ஆரம்பிக்க பணம் கொடுத்ததாக. நாங்கள் செய்யாததை செய்ததாக அவள் கூறினாள் என்றால் அவள் கம்பெனி ஆரம்பிக்க இவர் பணம் கொடுக்கவில்லையா? அப்படியென்றால் அவள் பணத்திற்கு என்ன செய்திருப்பாள்? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள்? ஐயோ கடவுளே, பாவத்திற்கு மேலே பாவம் சேர்த்து வைத்து விட்டேனே. அவர் மனம் பதறி துடித்தது. தமயந்தியிடம் பேசிவிட்டு வைத்த தருணுக்கு மனதில் கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. தன் அக்கா வாழப்போகும் குடும்பம் நல்ல குடும்பம்தான் என்று எண்ணி சந்தோஷம் கொண்டான். அப்போது அவன் அறை கதவு தட்டப்பட சென்று கதவை திறந்தான். ரிஷிதான் நின்றிருந்தான். அவனை கண்டுகொள்ளாமல் உள்ளே செல்ல போக, தருண் ப்ளீஸ், தருண் ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் வந்து உதயாவை பாருடா. அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. எங்களுக்கு பயமாக இருக்குடா என்றான் பதட்டத்தோடு. தன்னையும் மீறி என்ன சொல்ற, என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே வேகமாக அவர்கள் அறையை நோக்கி ஓடினான் தருண். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.